Asus ROG Phone 2 ஏற்கனவே இதோட ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ C4 Tech தமிழ்ல நம்ம பண்ணிட்டோம். ஆனால் இப்போ பாக்ஸ் யூனிட் கையில் கிடச்சிருக்கு. இது ஃபைனல் ஃபர்ம்வேரில் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கல, அது ப்ரீ ரிலீஸ் ஃபர்ம்வேரில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோனை பற்றி பார்ப்போம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் ROG Phone 2 வர பாக்ஸ். இங்கே பெருசாக எதுவும் இல்லை, சைட்ஸில் ரெகுலரான பிராண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மியூட்டடாக இருக்குது. அந்த கலர் ஷிஃப்ட் ஆகிறது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. ஓப்பன் பண்ண உடனே உள்ள இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் ROG லோகோவோடு இருக்குது. இங்கே சிம் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சைடில் வைப்போம். அடுத்து IMEI ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். இதுதான் ROG Phone 2. பின்னாடி கிளாஸ் பேக் இருக்குது. ஸ்டிக்கரை பிக்கையிலே நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணுது. இது கொஞ்சம் ROG Phone 1 மாதிரியே லுக்ஸ் இருக்குது. இங்கே அதே டிசைன் லாங்குவேஜ், அதே காப்பர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கையில் கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த ஃபோன். எனிவே கேஸில் போட்டுட்டு இப்போதைக்கு சைடில் வைப்போம். ஸோ இப்போ பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். வேறு என்ன கொஞ்சம் நான் அன்பாக்சிங்கை சொதப்புறேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே இங்கே ஓகே தப்பான சைடில் மாட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, கரெக்டாக போடுவோம். இது ஒரு 18 வாட் சார்ஜர். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ROG ஃபோனில் நம்ம பார்த்த மாதிரி ஏரோ ஆக்டிவ் கூலர்லாம் எதுவும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணல. அடுத்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ROG Phone 2ல் 30 வாட் ஹைப்பர் சார்ஜ் சப்போர்ட் இருந்தும் 18 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி கம்மியாக பாக்ஸில் கொடுத்து ப்ரைஸிங்கை கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு வரலான்னு ட்ரை பண்ணுறாங்களா. எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எனிவே இன்டெப்த்தாக இந்த ஹேண்ட்ஸ் ஆன்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு கார்டு கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். பட் அந்த வீடியோவில் என்னெல்லாம் கவர் பண்ணலையோ அதை பற்றி இங்கே பார்ப்போம். ஸோ முதல்ல கிளாசிக் தீம். ஸோ உங்களுக்கு அந்த கேமரியாக இருக்கிற அந்த மாதிரி உள்ள அஸ்தட்டிக்ஸ் பிடிக்கலன்னா, அந்த அக்ரெசிவான வால்பேப்பர், அந்த ஐகான்ஸை சுற்றி அந்த சர்க்கிள்ஸ் வருது, அதெல்லாம் பிடிக்கலன்னா இந்த கிளாசிக் தீம்க்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது இன்டர்ஃபேஸாக கொஞ்சம் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி மாற்றும். இப்போ Asus 6Gல நம்ம பார்க்குற மாதிரி இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தீம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணல வால்பேப்பர்லேருந்து ஆப் ஐகான்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ஷேடோட கலர் வரைக்கும் எல்லாமே மாறும். அடுத்து எக்ஸ் மோட். இதை நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்லேருந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது பேசிக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மோட் ROG Phone 2க்கு. ஆனால் இதில் மற்ற பெர்ஃபார்மன்ஸ் மோட்ஸ் நம்ம பார்த்ததோட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எக்ஸ் மோடில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது: டிஃபால்ட், அட்வான்ஸ்ட், அல்டிமேட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம CPU ஃப்ரீக்வன்சி, டெம்பரேச்சர் லிமிட்ஸ் இது எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ண முடியும். நிறைய மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இங்கே Asus கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 8 கோரோட ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது ஒரு கிளஸ்டருக்கும் அந்த 4 பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ், அந்த 3 பவர்ஃபுல் கோர்ஸ், அந்த ஒரு ஓவர் கிளாக் கோர்ஸ், ஒன்றுக்கும் உள்ள ஃப்ரீக்வன்சி லிமிட்ஸை நம்ம செட் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்பவே ஒரு கிரானுலர் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோனில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ இங்கே ஆர்மர் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் 2 மெயின் டேப்ஸ் இருக்குது. ஒன்று கேம் லாபி, இங்கே தான் நீங்கள் என்னெல்லாம் கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் கேம் கன்சோல், இங்கே வந்து வைட்டலான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே, அதாவது GPU, CPU, டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் கேம் கன்சோல் யூஸ் பண்ணி ஏர் ட்ரிகர்ஸையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஏர் ட்ரிகர்ஸுங்கிறது 2 ப்ரெஷர் சென்சிட்டிவ் ஏரியா சைடில் கொடுத்துருக்காங்க. இது வர்ச்சுவல் ட்ரிகர்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ கேம் விளையாடையில் ட்ரிகர்ஸாக யூஸ் பண்ணி இப்போ ஷூட்டிங்க்கு அதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணலாம். இந்த தடவை ROG ஃபோனோட இது இன்னும் பொசிஷனை பெட்டராக பண்ணியிருக்காங்க. இன்னும் ரெஸ்பான்சிவாக இருக்குது. ப்ளஸ் விரலை நம்ம அங்கேருந்து எடுக்காமல், அதாவது ட்ரிகரை யூஸ் பண்ணாத நேரத்தில் விரலை அப்படியே அங்கே வச்சிருக்கலாங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் கன்சோலில் எந்த கேம்லலாம் கேம் ஜீனி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ கேம் ஜீனினா என்ன? கேம் ஜீனிங்கிறது Asusோட இன் கேம் டூல் பார். இந்த டூல் பாரில் FPS என்ன ஃப்ரேம் ரேட்டில் இந்த கேம் ரன் ஆகுது அப்படிங்கிறது, அப்புறம் GPUயோட ஃப்ரீக்வன்சி, டெம்பரேச்சர் இது எல்லாமே காமிக்கும். இதுலேருந்து நம்ம கேம் பிளேயை ரெக்கார்டும் பண்ணலாம் இன்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை யூஸ் பண்ணி. ப்ளஸ் உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும்னா ட்விட்ச்க்கோ யூடியூப்க்கோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணுன்னாலும் நீங்கள் இதுலேருந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் கேம் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ROG Phone 2 யூஸ் பண்ணி நீங்கள் கேம் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே டெடிகேட்டட் குவாட் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட்ரி கொடுக்கணுன்னாலும் அதுக்கு ஆடியோ பிக்கப், நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே இதில் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ சாஃப்ட்வேர்லேருந்து ஹார்ட்வேருக்கு போவோம். இங்கே உள்ள Snapdragon 855+ சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ பண்ணல, அது ப்ரீ ரிலீஸ் ஃபர்ம்வேரில் இருந்ததுனால பெஞ்ச்மார்க்ஸ் என்னால் ரன் பண்ண முடியல. பட் இப்போ ஃபைனல் ஃபர்ம்வேருங்கிறதுனால இதுதான் பெஞ்ச்மார்க்ஸ். இது புது Antutu, புது Geekbench 5. ஸோ நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். பட் இங்கே அந்த ரேங்கிங்ஸை பார்த்தீங்கன்னா
இந்த ROG ஃபோன் தான் இந்த நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ROG ஃபோன் வந்து 2வது இருக்கும் லிஸ்ட்டில். ROG Phone 2 தான் டாப்பில் இருக்க லிஸ்ட்டில். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன் 8GB வெர்ஷன், டாப்பில் இருக்கிறது ப்ராபப்ளி 12GB வெர்ஷன். இதே மாதிரி ப்ரீ ரிலீஸ் ஃபர்ம்வேர் இருந்ததுனால தான் நான் அந்த வீடியோவில் கேமராஸையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்க முடியல. அஃப்கோர்ஸ் இது கேமிங் ஃபோனுங்கிறதுனால உங்களுக்கு கேமரா பெருசாக ஃபோக்கஸ் கிடையாது. ஆனால் இங்கே நல்ல கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் f1.8 பிரைமரி, இது சோனியோட IMX586 சென்சர். நல்ல ஷார்ப்பான பிக்சர்ஸ் தான் எடுக்குது, நல்ல டீட்டெயிலோட, நேச்சுரலான கலர்ஸோட. இப்போ Asus 6Gயில் நம்ம பார்த்த அதே செட்டப் தான் இங்கேயும், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டும். ஸோ அதே மாதிரி தான் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. செகண்டரி கேமராவும் அதே தான், 13 மெகாபிக்சல் 125 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட வருது. நல்லா பிக்சர்ஸ் எடுக்குது, வைடாக கேப்சர் பண்ணுது. 6G மாதிரி இங்கே இந்த கேமராஸால் ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ளிப் ஆக முடியாது. அதனால செல்ஃபீஸ்க்கு ஒரு 24 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா, போர்ட்ரேட் மோட் ஆப்ஷன் 6 மெகாபிக்சல்ஸில் தான் எடுக்க முடியும். 24 மெகாபிக்சல்ஸ்க்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணோம்னா பியூட்டி எஃபெக்ட்ஸ் லாஸ் ஆகிடும். அது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் HDR+ம் லாஸ் ஆகுது. அது கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான். ஸோ எனிவே இதெல்லாம் வந்து என்னால் அந்த வீடியோவில் கவர் பண்ண முடியல. பட் மற்றபடி இன்னும் இன்டெப்த் ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கணுன்னா அந்த வீடியோவை பாருங்கள். அது கீழே லிங்க் கொடுக்குறேன், ப்ளஸ் ஏற்கனவே கார்டு கொடுத்துட்டேன், செக் பண்ணி பாருங்கள். பட் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா ஓகே, ஒரு சின்ன ரெஃப்ரெஷர் உங்களுக்கு. ROG Phone 2ல அதே கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான் ROG Phone 1ல இருந்த மாதிரி. ஆனால் டிஸ்பிளே இந்த தடவை இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க, 6.59 inches. இது ஒரு AMOLED பேனல். ரெஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க, 90 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ். ஆமாம், டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் நோட்டிசபிளாக தான் இருக்குது. கேம்ஸ் விளையாடையில் மட்டும் இல்லை, நார்மலாக யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணல கூட தான். டியூவல் ஸ்டெரியோ ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால ஸ்பீக்கர் அவுட்புட் கொஞ்சம் லவுடாக இருக்குது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண எல்லா ஃபோன்ஸ்லையுமே இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப லவுடாக இருக்குன்னு சொல்லலாம். Asus வந்து கூலிங் கெப்பாசிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறதுலே ஒரு பெரிய வேப்பர் சேம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டரி கெப்பாசிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, 6000 mAh. இங்க 30 வாட் ப்ரொப்ரைட்டரி ஹைப்பர் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம Qualcomm-ஓட 27 வாட் குவிக் சார்ஜ் 4+ சப்போர்ட்டும் இருக்கு. ROG Phone 2ல நிறைய டெடிகேட்டடான ஆக்சசரிஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த வீடியோவில் நான் சொன்னேன். ஸோ இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். பொறுமையாக பார்க்கணுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்க. ஸோ இந்த டெடிகேட்டட் ஆக்சசரிஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்க்கணுன்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ரைஸிங்னு வரையில் அஃபிஷியலான ப்ரைஸிங் இப்போதைக்கு தெரியாது. நான் எதிர்பார்க்குறது இப்போ இந்த ஏரோ ஆக்டிவ் கூலர்லாம் இங்கே கட் பண்ணதுனால, ப்ளஸ் அந்த சார்ஜர்லாம் வெறும் 18 வாட்ஸ் தான் கொடுத்ததுனால இங்கே ஒரு 50,000க்கு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் காம்படேட்டிவாக OnePlus 7 Proக்கு கொஞ்சம் க்ளோஸாக அந்த 50,000 ரூபா செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இது ஒர்த்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ப்ரைஸிங்க்கு இதை எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு ப்ரைஸிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரைஸிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.